கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், வாஞ்சிக்கிறோம், தேடுகிறோம். ஆனால் நன்மை கிடைக்கப்பட்டவர்கள் அந்த நன்மை நமக்கு குறைவில்லாமல் காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் நம்மிலே தங்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எதை தேடுவது? யாரை தேடுவது? நாம் கர்த்தருடைய வார்த்தையை தேட வேண்டும். எப்பொழுதென்றால் அதிகாலையிலே தேட வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக ஒரு குறைவில்லாதபடி தேவன் அவர்களை பராமரித்து வந்தார். அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஒரு நன்மையை தருவாரானால் அதற்கு பின்பாக வேதனை இல்லை, என்றுமே குறைவில்லாத நன்மைகளாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் அவரை தேடுகிற போது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை முழுவதுமாய் பொறுப்படுத்தி நடத்துகிற நல்ல தேவன் நமக்குண்டு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆரம்பமானது ஜபமாக இருக்குமானால் முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் நன்மைகளை தேடுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தை நாடி தேடுங்கள். தேவ சமூகத்திலே நிற்கிற உங்களை மனிதர்கள் முன்பாக தேவன் ஒருபோதும் நிற்க விட மாட்டார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஏனென்றால் எபிரேயர் 11:6 அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். அவரை தேடுகிறவர்களுக்கு அதற்கேற்ற பலனை தர அவர் போதுமானவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்ற வசனத்தின்படி தேவனை கண்டடையத்தக்க சமயமாகிய அதிகாலையிலே நாம் அவரை தேட, அவரோடு கூட நாம் பேச பழகும் பொழுது அது ஒரு இனிமையான அனுபவமாய் மாறி போகும். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். அவரை தேடுகிற போதும் கூப்பிடுகிற நேரமெல்லாம் அவர் செவி கொடுத்து உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் உங்களை நிறைவாய் நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்களாம். உங்கள் ஜெப நேரங்களை துதியால் அலங்கரியுங்கள். அவர் செய்த நன்மைகளை சொல்லி முதலில் துதிக்க பழகுங்கள். அப்பொழுதுதான் தேவன் அந்த நன்மையை குறைவில்லாதபடி, குறைந்து போகாதபடி பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். நிறைவான கிறிஸ்துவை நீங்கள் தேடும் பொழுது குறைவான எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகும். ஒரு நன்மை கூட உங்களுக்கு குறைவில்லாதபடி தேவன் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று எஸ்ரா 8:22 வாசிக்கிறோம். நாம் தேவனை தேடும் பொழுது நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நன்மையாக மாற்றும்படியாய் தேவ கரம் நம்மோடு கூட இருக்கிறதாம். ஆகவே அழிந்து போகிறவைகளுக்காய் தேவனை தேடாதபடி அழியாத தேவ மகிமையையும் அவருடைய கனத்தையும் அழியாமையும் நாம் தேடுவோமானால் அவர் அழியாத நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார் என்று ரோமர் 2:7 வாசிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அழியாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம். தேவன் நமக்கு நன்மைகளை தருவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுடைய முகத்தை தேடாமல் உமையே நோக்கி உடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் மகிழும்படியாய், வாழும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடி உடைய பிள்ளைகளை நடத்தும். உம்மை தேடுகிறதின் பலனை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பார்களாக. உடைய சமூகத்தை நித்தமும் ஆண்டவரே தேட, வேதத்தை தேட அப்படிப்பட்ட ஆண்டவரே இருதயத்தை நீர் கொடுத்து நடத்துங்க. தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்க. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.